இத வந்து நீங்க பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்க வீட்ல ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல வச்சா மட்டும் போதும். சோ இதுல வந்து 3வது பொருளா கோமதி சக்கரம். அதுக்கப்புறம் கருப்பு ஏலக்காய். இது வந்து காட்டு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஏலக்காவே வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவிக்கு உரிதானது, குபேரனுக்கு உரிதானது, பெருமாளுக்கு உரிதானது. இது வந்து பாத்தீங்கன்னா புதனுக்குரிய ஈர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. ஒரு பாயாசமா இருந்தாலும் சரி, ஒரு தெய்வீக தன்மைக்கு உரியது. எந்த ஒரு தெய்வ பிரசாதத்திலயும் வந்தீங்கன்னா இந்த ஏலக்காய் அந்த காட்டு ஏலக்காய் வந்து காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அளப்பறித்து வளரக்கூடிய அந்த ஏலக்காய் வந்து இதுல பூஜை பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஐ சோழின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோழி வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்தை வந்து நமக்கு காட்டக்கூடிய பிரசன்னத்துல சோழி பிரசன்னம்னே இருக்கு. எப்படி வந்து தாம்பூல பிரசன்னம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னத்துல நிறைய பிரசன்னம் இருக்க மாதிரி சோழி பிரசன்னம். இந்த சோழியை வந்து ஒவ்வொரு சோழிக்கும் முறையா அபிஷேகம், முறையான பூஜைகள் பண்ணி மந்திர உரு கொடுத்து இதை வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி மட்டும் கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம் வந்து ஒவ்வொரு இதுலையும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம உள்ளே வச்சு மூடி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட்டாக கொடுக்கணும். ஸோ அவங்க எடுக்கும் பொழுது அந்த சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதாவது ரொம்ப ஆச்சரியத்தோட இதை பார்ப்பாங்க. இப்படி மூடி வச்சு நம்ம கொடுக்கணும். கிஃப்ட் மட்டும் தான் கொடுக்கணுமா இல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம வீட்லையுமே இது வைக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கிடைக்கணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான விஷயங்களை வந்து பே லீஃப்ல எழுதி உள்ள வைக்கணும். கிரீன் கலர் பென்ல பே லீஃப்ல நம்மளோட வேண்டுதல் என்ன இருக்கோ நமக்கு கொடுக்குறவங்களை கூட வாழ்க்கையில நீ என்னைக்கும் சந்தோஷமா இருப்ப, உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டுல நிறைஞ்சிருக்கும், மன நிம்மதி மன சந்தோஷம் என்னைக்கும் இருக்கும். அந்த மாதிரி அந்த பே லீஃப்ல என்ன வாசகத்தை உனக்கு வெகு விரைவில் குழந்தை பேரு கிடைக்கும், உனக்கு வெகு விரைவில் திருமண பாக்கியம் அமையும், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுவ, இந்த மாதிரி இல்ல நமக்கு நான் சொந்த வீடு வெகு விரைவில் கட்டிடுவேன், அம்பாளோட அனுகிரகத்தினால எனக்கு வந்து எல்லாமே நல்லதாவே, இந்த மாதிரி எந்த மாதிரி பாசிட்டிவா எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பே லீஃப்ல கிரீன் பென்ல எழுதி இந்த கூட வச்சிடணும். இதை மூடி வச்சிடணும்.